ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பஃப் ஸ்லீவில் நெட்டு கொடுத்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் நார்மல் ஸ்லீவ் பட்டன் எடுத்துக்கோங்க. ஸ்லீவோட ஹைட் வந்து நான் 10 இன்ச் எடுத்துக்கிறேன். மேலே வந்து பஃப்காக வந்து ஒரு 3 இன்ச் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபோல்டர் சைட்லேருந்து ஒரு 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மேலே ஹைட் வந்து ஒரு 3 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் பஃப்காக. நீங்கள் என்ன ஒரு உங்களுக்கு லைட்டாக பஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் 2 இன்ச் கூட கொடுத்துக்கலாம், 2.5 கூட கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேலே வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துள்ள 3 இன்ச் அதில் வந்து மாதிரி வளைவாக போட்டுக்கோங்க. அதை வந்து கீழே இருக்க நம்ம ஸ்லீவோட ஆம்ஹோலுக்கு அவ்வளோ ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ சென்டரில் நம்ம நெட்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னால உங்களோட ஸ்லீவோட ஓப்பனிங் வித் வந்து 5 மார்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பாதி எடுத்துக்கலாம். இல்லை நெட்டோட வந்து கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதோட லெஸ் பண்ணி கூட மார்க் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இப்போ நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் மேலே கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி கீழே வந்து நெட்டு கொடுக்க போகிற ஏரியாலையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லீவ் ஹைட் வரைக்கும் அந்த கட் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் இந்த லைனிங் ஃபேப்ரிக்கை போட்டு அப்படியே அந்த கட்டிங் பகுதி எல்லாம் ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. கீழேயும் நான் அப்படியே க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ ஃபுல்லாக நாச்சஸ் கொடுத்து நம்ம ரைட் சைடில் இருக்கிறத ராங் சைடு பக்கமாக டர்ன் பண்ணி திருப்பி ஒரு தையல் போட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் சுற்றி லைனிங் துணியோட எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்குல்ல அதை ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நெட்டு ஃபேப்ரிக் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் பீஸ் கட் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா, அதே அளவுக்கு நெட்டட் ஃபேப்ரிக் வந்து கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நெட்டட் ஃபேப்ரிக் வந்து அதிகமாக கட் பண்ணணும். நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த ட்ரையாங்கிள் பீஸ் எவ்வளோ தேவைப்படுதோ அதோட ஒரு 1 இன்ச்சில் எல்லா பக்கமுமே 1 இன்ச் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா கீழேயும் ஃபோல்டு பண்ணி தைக்கணும். பேக் சைடில் நமக்கு நிறையா துணி வேணும் அப்படின்னா எல்லா பக்கமும் ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே நான் ஒரு லேஸ் வச்சு தைச்சிக்கிறேன். உங்களுக்கு இந்த லேஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக தைச்சா கூட அழகாக தான் இருக்கும். இப்போ நான் அந்த மாதிரி ஃபுல்லாக தைச்சி எடுத்துக்கிறேன். தைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஹை பஃப் கொடுத்துருந்தோம்ல, அந்த பஃபுக்கு வந்துட்டு நம்ம ஸ்லீவோட ஹைட்டுக்கு கீழே ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அது வரைக்கும் நீங்கள் ஃப்ளீட் வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தோம் 3 இன்ச், அதை வந்து ஃப்ளீட் வச்சு சுருக்குறோம். சுருக்குனதுக்கப்புறம் நம்மளோட ஆம்ஹோல பாதி வந்து வரணும். நீங்கள் நார்மல் ஸ்லீவ் பேட்டர்னில் எவ்வளோ வருதோ அது இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு மெஷர் பண்ணுறப்ப கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம நார்மல் ஹை பஃப் ஸ்லீவில் நெட்டட் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.